ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் வெளியில் வச்சா தாங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி, தோசை, சாப்பாடு, பணியாரம் எல்லாத்துக்குமே, இட்லிக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். தக்காளி சீப்பாக கிடைக்கிறப்ப நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டு செடியில் தக்காளி நிறைய பழுத்திருந்தது. அதை பறித்து நான் இன்றைக்கி செய்கிறேன். தக்காளி ஒரு 20 தக்காளி இருக்கும். பாப்பாங்க செடி வச்சாங்க இல்லையா, அதிலேருந்து பறித்தேன். அதனால் அந்த தக்காளியை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கு நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 100 ml நான் எண்ணெய் ஊற்றினேன். ஒரு 30 தக்காளி இருக்கும், குட்டி தக்காளி. கடுகு ஊற்றி, எண்ணெய் ஊற்றி, கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும். சின்ன சைஸாக இருந்தாலும் போதும், ரொம்ப தேவையில்லை. அந்த இதுக்காக தான், அந்த டேஸ்ட், வெங்காயத்தோட டேஸ்ட் வரணும் தான் அந்த வெங்காயம் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்கினோன்னா அது ஒரு 3 செகண்ட்லேயே வணங்கிடும். வணங்கினதுக்கப்புறம் தக்காளி, அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளியை ஊற்றணும். அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மையாக அரைச்சாலும் நல்லது தான். நல்லா சீக்கிரமாக சுண்டி வந்துடும். அந்த இப்போ நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும் அந்த தக்காளியில். அந்த அளவுக்கு தக்காளி அரைச்சிருக்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா வணங்கிருச்சா? இப்போ நான் தக்காளியை ஊற்றிக்கிறேன். அந்த சைடில் ஒரு டப்பாவில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா காரம் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் நான் சக்தி மிளகாத்தூள் தான் போடுவேன். எப்போது நான் தான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயிலே போட்டோன்னா அந்த பச்சை வாசம் இப்போவே போயிடும். இல்லைன்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டோன்னா அவ்வளோவா பச்சை வாசம் போக லேட் ஆகும். அதனால் நான் இப்போவே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்ச தக்காளியை நான் ஊற்றிக்கிறேன். அப்படியே பார்த்து ஊற்றுங்க, மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கி அந்த தக்காளி தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா சுண்டி வர்றப்போ ஒரு 2 டைம் 3 டைம் எடுத்து கிளறுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸ்பீடாக வச்சு செய்யலாம், உங்களுக்கு சிம்மில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஆனால் மூடி வச்சிடணும். ஸ்பீடாக அடுப்பு வச்சிங்கன்னா மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா நீங்கள் திறந்து வச்சே பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும், மூடி வச்சா சீக்கிரம் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாம்ஸ் கிச்சனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தக்காளி குழம்பு ரொம்ப நல்லது தான். நமக்கு புளி சேர்த்தா தான் கால் வலி வரும்னு சொல்லலாம். புளி ரொம்ப சேர்த்தாதவங்க கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கு செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு அதை விட அட்டகாசமாக இருக்கும். சாப்பாட்டில் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ வெளியூர்லாம் இப்போ இந்த ஐயப்பன் கோயிலுக்கெலாம் மாலை ஓட்டு போகிறப்ப இந்த தக்காளி தொக்கு தான் செஞ்சு கொடுத்து விடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 நாளைக்கு தாங்கணும் இல்லைங்களா. சப்பாத்தியோட இந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதிகபட்சம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க இதுதான் கொண்டு போவாங்க. இது நல்ல ஒரு தாங்கக்கூடிய ஒரு குழம்புன்னு கூட சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். நான் தொக்குன்னு தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இடையில எடுத்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுனால தான் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் மூடி போட்டு 5 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம். இருங்க, நீங்களாம் இது வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு பாருங்கள். செய்யாதவங்க கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. நான் காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிறாங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. அப்போ ஒரு சுட சுட சாதத்தில் கூட கொஞ்சோண்டு போட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சுண்டி வந்துருச்சு. எப்படி இருக்குது பார்த்திங்களா? சூப்பராக சுண்டிருச்சு. கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்.